ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு பிரைஸ் செக்ஷன் தமிழ். இந்த சேனல் கிரியேட் பண்ணது எஜுகேஷன் பர்பஸ்க்காக கிரியேட் பண்ணிக்கோ. இந்த சேனலில் பார்த்தீங்கன்னா நீங்கள் பை அண்ட் செல் பண்ணீங்களா, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அட்வைசர் காண்டாக்ட் பண்ணி பை அண்ட் செல் பண்ணிக்கோங்க. நான் செபிஷ் அட்வைசர் கிடையாது. ஓகே ஃபைன், டேரக்டா லெவல்ஸ்ல போகலாம். அண்ட் மார்க்கெட் இன்னைக்கு ஒரு 40 பாயிண்ட்ஸ் கேப் அப்ல இருக்கு. நேற்று மார்க்கெட் க்ளோசிங் விட இன்னைக்கு ஒரு 40 பாயிண்ட்ஸ் அப்ல இருக்கு. மேபி நியூட்ரலாகவும் ஓப்பன் ஆகலாம், இல்லைன்னா நம்ம கேப் டவுனும் ஓப்பன் ஆகலாம். ஒரு 50 பாயிண்ட்ஸ் பார்க்கலாம், மார்க்கெட் ஓப்பன் பண்ணா தான் தெரியும். ஓகே ஃபைன். அப்போ நியூட்ரலா இருக்கும்போது மார்க்கெட் நமக்கு எப்படி ரியாக்ட் ஆகுன்றது செக் பண்ணலாம். நேற்று நான் ஒரு லாஸ் பண்ணியிருப்பேன், லைக் ட்ரெண்ட் ஃபாலோ பண்ணி தான் பண்ணியிருப்பேன். எக்ஸாக்டா சப்போர்ட் கிடைச்சது. அண்ட் அந்த இடத்துல நான் எதை பேஸ் பண்ணி லாஸ் பண்ணியிருப்பேன்னா, எனக்கு ஓஐ டேட்டா வந்து கன்ஃபர்மேஷன் கொடுத்தது, பைல கொடுத்தது. அதுக்கப்புறம் ட்ரெண்ட் மாறிடுச்சு. மேபி லேட்டரா ட்ரேட் எடுத்ததா ஒரு 12 o'clock மேல எடுத்ததுனா மேபி நான் புட் ஆப்ஷன்ல ப்ராஃபிட் பண்ணிருக்கலாம். ஓகே, ப்ராப்ளம் இல்ல. இன்னைக்கு நம்ம அதை ரெக்கவரி பண்ணிக்கலாம். அண்ட் பேங்க் நிஃப்டியோட லெவல்ஸ் ட்ரெண்ட் பேஸ் பண்ணி தான் இருக்கு. ஓகே, இன்னைக்கான லெவல்ஸ் பார்த்துல நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்தீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க, பெல் ஐக்கான் யூஸ் பண்ணிட்டு பாருங்க. அப்பதான் நம்ம போற வீடியோஸ், இன்வெஸ்ட்மெண்ட் அப்டேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். ஓகே, அண்ட் வீடியோக்கு மினிமம் 200 லைக்ஸ் கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்க. ஓகே ஃபைன். அண்ட் பார்க்குறவங்களாம் ஜஸ்ட் ஒரு கமெண்ட் பண்ணிட்டு பார்த்துருங்க. இப்போ இன்னைக்கான அனாலிசிஸ் என்னன்னா, இந்த ரெட் ஜோன் ட்ரா பண்ணிக்க பாத்தீங்களா, ரெட் ஜோன் வெயிட் பண்ணலாம், பிரேக் அவுட் ஆகட்டும். ஏன்னா நமக்கு இந்த இடத்துல ஒரு ட்ரெண்ட் லைன் ஃபார்மேட் இருக்கு. இந்த ட்ரெண்ட் லைனை கட் பண்ணாதான் நமக்கு மார்க்கெட் வந்து பைன்றது போகும். வெயிட் பண்ணி பார்க்கலாம். அப்ப நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்றேன்னா, மார்க்கெட் வந்து 24,100 கட் பண்ணணும். 24,100 கட் பண்ணாதான் மார்க்கெட் வந்து பையின்ற போகும். ஓகேங்களா? அப்ப அங்க கட் பண்ணாலுமே நமக்கு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் நிறைய இருக்கு. பிரேக் அவுட் கொடுத்து ரீடெஸ்ட்னா ஃபர்ஸ்ட் டார்கெட் இது வரைக்கும் க்ளோஸ் பண்ணிக்கோங்க. 24,100 கட் பண்ணுதான். நீங்க ஸ்ட்ராங் பையிங் எக்ஸ்பெக்ட் பண்ணா 24,215க்கு மேல போச்சுன்னா நம்ம ஸ்ட்ராங் பையின்றதை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அது இருக்கு சின்ன சின்ன ரேஞ்ச் இந்த லெவல்ஸ் வச்சு யூஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இன்னைக்கு நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணா, மார்க்கெட் வந்து செல் ஆகுன்றதை எக்ஸ்பெக்ட் பண்றேன். ஓகேங்களா? செல்லிங் தான் போக பாசிபிள் இருக்கு. ஏன்னா ட்ரெண்ட் வந்து டவுன் ட்ரெண்ட்ல தான் இருக்கு. இப்போ இந்த ரேஞ்சை கட் பண்ணி ரீடெஸ்ட் இருக்குன்னா ஃபர்ஸ்ட் டார்கெட், அகைன் நமக்கு செகண்ட் டார்கெட், அகைன் நம்ம தேர்ட் டார்கெட் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ரேஞ்சை கட் பண்ணுதுன்னா ஓகே. அப்போ ஃபர்ஸ்ட் ஒரு 1 hour வெயிட் பண்ணி பார்த்துட்டு எடுக்கலாம். ஒரு மினிமம் 45 மினிட்ஸ் ஆச்சு வெயிட் பண்ணுங்க. இமீடியட்டா போயிட்டு எடுக்காதீங்க, பார்த்துட்டு எடுக்கலாம். ஏன்னா ஃபர்ஸ்ட் ஒரு 1 hour தான் ஃபேக் பிரேக் அவுட்ஸ் வர பாசிபிள். இப்போ நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணா, மார்க்கெட் ஒரு ஹை லோ, திருப்பி ஒரு ஹை லோ, ஹை இந்த ரேஞ்ச் லோ 24,000 பிரேக் அவுட் கொடுத்துருச்சுன்னா மார்க்கெட் வந்து ஈஸியா 23,700 வரைக்குமே ஈஸியா ஃபால் ஆயிடும். அப்ப இமீடியட்டா ஒரே நாள் நடந்துருமான்னு கேட்டீங்கன்னா மேபி ஒரு 2 days 3 daysல வர பாசிபிள் இருக்கு. அப்போ 24,000ல ஸ்ட்ராங் ஓஐ டேட்டா இருக்கு. அதனால இப்போ இல்ல நீங்க கிளியரா ஓஐ டேட்டா நீங்க லேர்ன் பண்ணீங்கன்னா தெரியும். இப்போ நல்லா நோட் பண்ணிக்கோங்க, 24,000 ஸ்ட்ராங் டேட்டா இருக்கு. ஆனா நேத்து என்னன்னா, மார்க்கெட் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஸ்ட்ராங் டேட்டா வந்து பையிங்ல இருந்தது. 24,000 இந்த இடத்துல ஸ்ட்ராங்கா இருந்தது. ஆனா ரெசிஸ்டன்ட் ஃபுல்லாவே இங்க மட்டும் தான் ஸ்ட்ராங்கா இருந்தது. ரெசிஸ்டன்ட் ஃபுல்லாவே டேட்டா நீங்க பாத்தீங்கன்னா இங்கெல்லாம் ஹியூஜ் ரெசிஸ்டன்ட். அப்போ என்னதான் மார்க்கெட் நமக்கு அப்ல போனாலும் ரிவர்சல் தான் பாசிபிள். எக்ஸாக்டா டச் பண்ணி ரிவர்சல் தான் பாசிபிள். இது எத்தனை மணிக்கு மேல மாறிச்சுன்னா ஒரு 12 o'clock மேல டேட்டா நமக்கு மாறி இருக்கும் நேத்து. அகைன் இப்ப 24,000 ஸ்ட்ராங். அப்போ இதனாலதான் இங்க இருந்து ரெக்கவரி ஆக முடியல மார்க்கெட். ரெக்கவரி ஆனா ட்ரை பண்ணிருக்கோம். நீங்க கிளியரா பாத்தீங்கன்னா தெரியும். 24,000 ரெக்கவரி கொடுத்துருக்கு. ஆனா மார்க்கெட் வந்து ஹியூஜ் ரெக்கவரி கொடுக்க முடியல. ஏன்னா ரெசிஸ்டன்ஸ் ஸ்ட்ராங்கா இருக்கு. இந்த டேட்டா பாத்தீங்கன்னா தெரியும். அப்போ நமக்கு ரெசிஸ்டன்ஸ் ஸ்ட்ராங்கா இருக்கும் போது என்ன ஆகும்னா, இந்த சப்போர்ட் இப்போ ஒரு சப்போர்ட் ஸ்ட்ராங்கா இருக்கு. அப்ப இது உடைச்சதுன்னா மார்க்கெட் வந்து பெரிய அளவுக்கு திருப்பி செல்லிங் பிரஷர் போகும். இதை நான் அப்படியே டயக்ராம்ல டிரா பண்ணிப்பேன். அப்படியே நீங்க மார்க்கெட்டோட கன்வெர்ட் பண்ணி பாத்தீங்கன்னா தெரியும். மார்க்கெட் கன்வெர்ட் பண்ற பாருங்களேன். இந்த டேட்டா இதுதான். கன்வெர்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அப்ப இந்த சப்போர்ட்ல இருக்கு. உடைச்சதுன்னா மார்க்கெட் வந்து ஈஸியா லோன்றது நமக்கு மார்க்கெட் ஃபால் ஆயிடும். ஓகேங்களா? அந்த மார்க்கெட்டோட அண்டர்ஸ்டாண்டிங் தான், வேற எதுவும் கிடையாது. அது கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணா போதும். அப்போ நம்ம என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், அந்த லோ பிரேக் அவுட் கொடுத்து ரீடெஸ்ட். ஓகேங்களா? 24,205ல இருந்து 24,985. ஓகே, இந்த ரேஞ்ச் மார்க்கெட் வந்து ரீடெஸ்ட். அப்போ இங்க போகுதுன்னா இது வந்து ஃபர்ஸ்ட் டார்கெட். ஃபர்ஸ்ட் டார்கெட் 23,904 வந்து ஃபர்ஸ்ட் டார்கெட். செகண்ட் டார்கெட் 23,822. தேர்ட் டார்கெட் 23,765. இது இமீடியட்டா ஒரே நாள்ல போயிடுமான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. மேபி ஒரு 2 days கூட டைம் எடுக்கலாம் அந்த டார்கெட் வரைக்கும் நமக்கு மார்க்கெட் போக. ஓகே ஃபைன். இப்ப பைல போகுது அப்படின்னா, பைல போனா முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? லேட்டரா நம்ம அது மார்க்கெட் ஓப்பன் பண்ணா தெரியும். ட்ரெண்ட் நமக்கு ரிவர்சல் ஆகுதா, பிளஸ் ஓஐ டேட்டா கன்ஃபர்மேஷன் இருக்கான்னு பார்த்து எடுத்துக்கலாம். அப்ப பிரேக் அவுட் ரீடெஸ்ட் கொடுக்குதுன்னா இது வந்து ஃபர்ஸ்ட் டார்கெட். முடிஞ்ச வரைக்கும் க்ளோஸ் பண்ணிக்கோங்க. திருப்பி பிரேக் அவுட் ரீடெஸ்ட், செகண்ட் டார்கெட், தேர்ட் டார்கெட் இங்கேயே க்ளோஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு மேல போச்சுன்னா பை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகே, இதுதான் லெவல்ஸ் நம்ம டிரா பண்ண லெவல்ஸ். ஓகே, கிளியரா புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். அப்ப லெவல்ஸ் மட்டும் சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. மேபி இதோட மேபி ட்ரெண்ட் என்ன மாறுது அப்படின்னா நான் மெம்பர்ஷிப்ல லெவல்ஸ் கொடுத்துறேன் உங்களுக்கு. ஓகே ஃபைன். அண்ட் மெம்பர்ஷிப்போட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி நீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல பின் பண்ணி வச்சிருக்கேன். அண்ட் கோர்ஸ் மே 15 ஸ்டார்ட் பண்றோம், அதுலயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, 24,215, 24,177, 24,400, 24,000 23,984. ஓகே, மேபி நான் லெவல்ஸ் தப்பா சொல்லியிருந்தாலும்
வீடியோ பாஸ் பண்ணிட்டு சைட்ல அந்த லெவல்ஸ் ரவுண்ட் பண்ணிக்க பார்த்தீங்களா? அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. அகைன் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 23,904, 23,822, 23,765. ஓகே, இதான் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ற லெவல்ஸ். ஓகே, ஃபைன். இப்ப அடுத்தது நம்ம பேங்க் லெவல்ஸ் போலாம். பேங்க் நிஃப்டி நான் மேபி நிஃப்டி இப்போ நீங்க இதுல பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். நமக்கு நேத்து ஃபினான்ஸ் செக்டார்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஹியூஜ் ஃபால். அதனால தான் நமக்கு பேங்க் நிஃப்டி பெரிய அளவுக்கு நமக்கு ஃபால் ஆயிருக்கும். ஐடி செக்டார் ஸ்டேபிளா இருந்தது நேத்து. ஓகேங்களா? ஐடி செக்டார் வந்து பார்த்தீங்கன்னா, சாரி, ஐடி செக்டாரோட எனர்ஜி செக்டார் நமக்கு ஸ்டேபிளா இருந்தது நேத்து. அதனால தான். அப்போ ஐடி செக்டாரும் பெருசா நமக்கு நெகட்டிவ்ன்றது போகல. ஓகேங்களா? நியூட்ரல் தான் இருந்தது. டிசிஎஸ் எல்லாமே. அப்போ நேத்து எனர்ஜி செக்டார் நமக்கு நெகட்டிவ்ல போகுது. இன்னைக்கு எனர்ஜி செக்டார் நெகட்டிவ்ல போகுது. ஃபினான்ஸ் செக்டார் நெகட்டிவ்ல போகுதுன்னா, இன்னைக்கு நம்ம பெரிய ஃபால் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இல்ல 2மே ஆல்மோஸ்ட் நியூட்ரல்ல இருக்குன்னா, நம்ம திருப்பி சைட்வேஸ்ன்றத எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். மார்க்கெட் ஸ்லோவா ஃபால் ஆகும்ன்றத நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அது நேத்து குடுத்த லெவல்ஸ் எல்லாமே மார்க்கெட் எக்ஸாக்ட்டா ரியாக்ட் ஆயிருக்கும். இதுல பார்த்தீங்கன்னா தெரியும். ஒரு லெவலும் சூப்பரா ரியாக்ட் ஆயிருக்கும் பாருங்க. இந்த ஹை போகல. ஆனா மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ரேஞ்ச், இந்த பாயிண்ட்லாம் எக்ஸாக்ட்டா ரியாக்ட் ஆயிருக்கும். சேம் லெவல் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இல்ல அடிஷனல் ஒரு லெவல் மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, டன். இது ஜோன் ஆட் பண்ணிக்கோங்க. இது வந்து சிங்கிள் லைனா வர ஜோன் ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா இதோட ப்ரீவியஸ் உடைய ஹிஸ்டரியுமே நமக்கு இந்த இடத்துல இருக்கு. ஓகே, டன். இப்போ மார்க்கெட்ல வந்து சேஃப் ஜோன், ரிவர்சல் ஜோன் எடுத்துக்கலாம். அப்போ நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ற லெவல்ஸ் ஃபர்ஸ்ட் இல்ல. ஏன்னா பேங்க் நிஃப்டியோட ஓப்பன் மார்க்கெட்ல தான் வியூ தெரியும். ஏன்னா இந்த பெரிய ஃபால் மேபி சின்ன ரெக்கவரி கூட நடக்கலாம். இன்னும் மார்க்கெட் வந்து திருப்பி கன்டின்யூ ஆகலாம். அது ஓப்பன் மார்க்கெட்ல தான் சொல்ல முடியும். நான் ஃபர்ஸ்ட் லெவல்ஸ் மட்டும் சொல்லிடுறேன் உங்களுக்கு. அப்போ 56,315, 56,163, 55,954, 55,716, 55,560, 55,560, 55,585. Sorry, okay. In the level. And next 55,476, 55,267, 55,111. அண்ட் குரூஷியலா இன்னைக்கு மார்க்கெட் வந்து பாத்தீங்கன்னா இங்க பை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இல்ல இந்த ஜோன். அப்போ 54,000 ஓகே லேர்ன் பண்ணிக்கோங்க. 54,900ல இருந்து 54,854 ஓகேங்களா? 854 இந்த ரேஞ்ச் நம்ம பை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஏன்னா இது வந்து ஒரு ஸ்ட்ராங் ட்ரெண்ட் லைன். ஓகேங்களா? இந்த ட்ரெண்ட் லைன் நம்ம ஆல்ரெடி ஒரு ஒரு போன மாசம் பார்த்திருப்போம்னு நினைக்கிறேன். இந்த ட்ரெண்ட் லைன் நான் டிரா பண்ணி ஷோ பண்ணிருப்பேன். அப்போ 54,900 வந்து நமக்கு ஸ்ட்ராங் ட்ரெண்ட் லைன் ஆக்ட் ஆகும். ஓகே, ஃபைன். ஓகே, லெவல்ஸ் உங்களுக்கு புரிஞ்சுன்னு நினைக்கிறேன். அண்ட் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வீடியோஸ் ஷேர் பண்ணுங்க. ஓகேங்களா? அடுத்த அனலைசிஸ் வீடியோல பார்க்கலாம். அண்ட் மெம்பர்ஷிப்ல ஜாயின் பண்ணணும், கோர்ஸ்ல ஜாயின் பண்ண டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கொடுத்துருக்கு. அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, தேங்க்யூ ஃபார் லவ் அண்ட் சப்போர்ட். அடுத்த அனலைசிஸ் வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச்.